ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, தபால் துறையில் 44,228 பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்ப போகிறாங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்திய தபால் துறையில் நாடு முழுவதும் காலியாக உள்ள ஜிடிஎஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து தற்போது கொடுத்துருக்காங்க. 44,228 பணியிடங்களை வந்து தற்போது நிரப்ப போகிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் ஏராளமான பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளன. அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்திய தபால் துறை வந்து தபால் துறையில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் வந்து பணியாற்றிட்டு வராங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு பணி என்பதால் இந்த வேக்கன்சி எப்போ போட்டாலும் பணியிடங்களை வந்து எப்போ நிரப்புற அறிவிப்பு கொடுத்தாலும் வந்து இளைஞர்கள் வந்து அதிக அளவில் அந்த தபால் துறை வேலைவாய்ப்பில் விண்ணப்பிப்பாங்க. தற்போது இந்த வருஷத்துக்கான அறிவிப்பு வந்து தற்போது கொடுத்துருக்காங்க. தபால் துறையை பொறுத்தளவில் ஜிடிஎஸ் எனப்படும் பணியிடங்களுக்கு தேர்வு எதுவும் இல்லாமலே வந்து 10ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையிலே வந்து பணியாளர்களை வந்து தேர்வு செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது 44,000 ஜிடிஎஸ் பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து தபால் துறை வந்து வெளியிட்டிருக்குது. நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் நிலையங்களில் காலியாக உள்ள கிராமின் தாக் சேவக் பணியிடங்கள் நிரப்புவதற்கான மொத்த பணியிடங்கள் வந்து 44,228 பணியிடங்களை தற்போது நிரப்ப போகிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பவர்கள் வந்து அந்த உள்ளூர் மொழி தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் கணினி பற்றிய அடிப்படை அறிவு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைக்கிளும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் வயது வரம்பு வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். SC ST பிரிவினருக்கு 5 வருடங்களும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்கள் வந்து வயது வரம்பில் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. இது பற்றிய விவரங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். சம்பளம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு 12,000லேருந்து 29,380 வரையும் சம்பளம் வந்து வழங்குறாங்க. அதே போல் அசிஸ்டன்ட் போஸ்ட் பிரான்ச் மாஸ்டர் அந்த பணிக்கு 10,000லேருந்து 24,470 ரூபா வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. தகுதியும் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் இது வந்து விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு சான்றிதழ்கள் அடிப்படையில் மார்க்கு அடிப்படையில் தான் வந்து உங்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கு வந்து எந்த எக்ஸாம் தேர்வு எதுவுமே கிடையாது. இது விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபா வந்து இதில் நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கணும்னா 100 ரூபா செலுத்தி தான் விண்ணப்பிக்கணும். இதில் பெண்கள், SC ST மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த 100 ரூபா செலுத்துறதுலேன்னு வந்து அவங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பணம் கட்ட தேவையில்லை. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது தொடங்குறது 15/7/2024லேன்னு. இதுக்கு கடைசி நாள் 5/8/2024க்குள்ளே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கணும். வெப்சைட்டு இந்தியா போஸ்ட் GDS online.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நண்பர்களே, இந்த காலி பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு எந்த தேர்வும் கிடையாது. அதனால் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து இந்த வேலையை வந்து இலகுவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேர்வு அறிவிப்பை நல்லா வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அதிகமான டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. இப்போ நீங்கள் படித்த சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்தியா போஸ்ட் GDS online.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம். நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.